வீட்டுக்குள் வந்தவுடன் மாமனார் நேராக ஹாலில் நின்றார். அவருக்கு முன் ரேகா வெள்ளை சால்வையில் அமைதியாக நின்றாள். மாமனார் அவளை ஒரு பார்வை பார்த்ததும் முகத்தில் ஒரு மென்மை வந்தது. மகளே, நீ ரேகா தானே என்று மெதுவாக கேட்டார். ரேகா தலை அசைத்தாள். ஆம், நான் ரேகா. அவர் நாற்காலியை காட்டி, உட்காரு மகளே என்றார். ரேகா மரியாதையோடு அமர்ந்தாள். முகத்தில் சிறிய பதட்டம். மாமனார் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பார்வை அவள் மேல். அவருடைய கண்களில் ஒரு பாசமயமான ஆர்வம் தெரிந்தது. நீ ஏன் இவ்வளவு பயப்படுறே? அவர் மெதுவாக கேட்டார். நான் பயப்படலங்க என்று ரேகா மெதுவாகச் சொன்னாள். உங்க பையன் என்னை காதலிக்கிறான், அதனால தான் வந்திருக்கேன். மாமனார் சற்று முன் நிமிர்ந்து, ராஜ் உன்னை பற்றி பேசினான் என்றார். யாரையும் குறைக்காமல் சொல்லிட்டான். உன்னை ரொம்ப மதிக்கிறான்னு சொன்னான். ரேகாவின் கண்களில் சிறிய நம்பிக்கை மின்னியது. உன் வீட்டார் எல்லாரும் நலமா என்று மாமனார் கேட்டார். அப்பா அரசு அலுவலகத்தில் வேலை, அம்மா வீட்டில்தான் என்றாள் ரேகா. வசதி குறைஞ்சதுதான், ஆனா நாங்கள் மனசுக்கு நிம்மதியோட வாழ்றோம். மாமனார் சிரித்தார். அதுதான் பெரிய வசதி மகளே. நம்ம வீட்டார் என்ன நினைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா என்று அவர் சற்று மெதுவாகச் சொன்னார். ரேகா நேராக பார்த்தாள். நீங்கள் முதலில் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம் என்று சொன்னார். ஆனா நான் உண்மையா ராஜ் அண்ணாவை காதலிக்கிறேன். மாமனார் கொஞ்சம் முன்னே விலகி, நீ ராஜை அண்ணான்னு சொன்னே என்று நகைச்சுவையோடு கேட்டார். ரேகா வெட்கத்தோடு சிரித்தாள். தவறா போயிடுச்சு, அவரை என்று சொல்ல வந்தேன். அவர் சிரித்து, பரவாயில்லை, பேச்சில் நெருக்கம் தெரிஞ்சா அதுவே நல்லது. சரி, நீங்க என்னை பற்றி ஏதாவது கேட்கணுமா என்று ரேகா கேட்டாள். நீ என் வீட்டுக்கு ஏன் வந்திருக்கேன்னு நீயே சொல்லிட்டே என்றார் மாமனார் மெதுவாக. ராஜ் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம், ஆனா உன் மனசும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரேகா நேராகச் சொன்னாள். என் மனசு ராஜ் பக்கம்தான் அப்பாசாமி ஐயா. மாமனார் சற்று ஆச்சரியப்பட்டார். என் பேர் சொல்லி மரியாதை தந்ததுக்கு நன்றி. நான் உன்னை பார்த்தவுடனே ஒரு நிம்மதி வந்துடுச்சு என்றார் அவர் மனம் திறந்து. ரேகா மெதுவா புன்னகைத்தாள். அது எனக்கே பெரிய சந்தோஷந்தாங்க. அவர் கேள்வி தொடர்ந்தார். ராஜ் மேல் உனக்கு எவ்வளவு நம்பிக்கை? அவர் என்னை கைவிட மாட்டார், அதுதான் என் முழு நம்பிக்கை என்றாள் ரேகா. அவரோட கோபம் எப்படி என்று அவர் கேட்டார் சிரிப்புடன். கோபமா இருந்தாலும் பேசுறவருக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதுதான் அவரோட வழக்கம். அவர் தவறா இருந்தா என்று மாமனார் குறுக்கிட்டார். அப்போ நான் அவரை திருத்துவேன், அதுதான் என் பொறுப்பு என்றாள் ரேகா திடமாக. மாமனார் மெதுவாக தலை அசைத்தார். உனக்கு மரியாதை அதிகமா இருக்கு. என் வீட்டாரை நீ பார்த்துக்க முடியுமா என்று அவர் கேட்டார். நான் குடும்பத்தோட மரியாதை பார்த்து நடப்பேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்றாள் ரேகா. சிரமம் வந்தா என்று அவர் சற்று தீவிரமாய் கேட்டார். கைவிட மாட்டேன், பிடிச்சு கொண்டே போவேன் என்றாள் அவள் உறுதியுடன். ஒரு நொடிக்கு ஹால் அமைதியானது. கடிகாரம் மட்டும் ஓசை எழுப்பியது. மாமனார் காஃபி எடுத்து குடித்தார். அவளுக்கும் கொடுத்தார். மகளே, ஏதோ காரணத்துக்காக உன்னை எனக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது என்றார் அவர். ராஜ் வாழ்க்கையில நீ வந்தா அவன் நல்லவனே இன்னும் நல்லவனாகி போவான். ரேகாவின் கண்களில் நீர் ததும்பியது. இந்த வார்த்தை எனக்கு பெரிய ஆதரம். அவர் குரலை மென்மையாக்கினார். நாம எதையும் திடீர்னு முடிவு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் மனசார உன்னை ஏற்கிறேன். மீதியத குடும்பத்தோட பேசணும். நீ தயாரா? ரேகா நேராக பார்த்தாள். நான் தயாரா இருக்கேன். அவர் எழுந்து கதவு வரை நடந்து பிறகு திரும்பி சொன்னார். இன்னைக்கு நீ இங்க வந்தது என் பையனுக்காக, ஆனா இப்ப நீ என்கிட்ட ஒரு மகளா தோன்ற. ரேகாவின் கண்ணீர் வழிந்தது. நன்றி அப்பான்னு சொல்லலாமா? அவர் சிரித்தார். அப்படியே சொல்லு மகளே. அந்த நொடியில் அந்த வீட்டில் நம்பிக்கையின் வாசம் பரவியது. ரேகா எழுந்து மெதுவாக பேசினாள். நான் போறேன் அப்பா, வீட்டில் எல்லாரும் காத்திருப்பாங்க. மாமனார் தலை அசைத்தார். ஆனா குரல் வரவில்லை. ரேகா மெதுவா வாசலை நோக்கி நடந்தாள். மாமனார் அங்கேயே இருக்க வேண்டியது. ஆனா அவர் பார்வை அவளை விட்டு விலகவில்லை. அவள் நடக்கும் ஒலி கூட அவருக்கு கேட்க ஆரம்பித்தது. மனம் வேற மாதிரி கலங்க ஆரம்பித்தது. ஏன் நான் இப்படி பார்க்கிறேன் என்று அவர் உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டார். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ரேகா சல்வார் அவளை ஒரே சுத்தமாக நாகரிகமாக காட்டியது. அதில் எந்த மிகைவும் இல்லை. ஆனா அந்த நிமிஷம் மாமனாரின் மனசு தவறான பக்கம் திரும்பியது. அவர் கவனித்தார். ரேகா பின்பக்கம் சென்றபோது அவள் முதுகை. அது அசிங்கமில்லை, ஆனால் பார்க்க கூடாத ஒன்றை அவர் மனம் பார்க்க தொடங்கிவிட்டது. இது தவறு.
இது மிகப்பெரிய தவறு. அவரது மனசு சத்தமிட்டது. ஆனா கண் கேட்கவில்லை. ரேகா கதவின் வாசல் வரை சென்று விட்டாள். மாமனார் திடீரென்று எழுந்து நின்றார். அவர் நடந்தது போல இருந்தாலும் உண்மையில் ஓடி வந்தார். வாசல் வரை வரும்போது மூச்சு இன்னும் கனமாக இருந்தது. ரேகா ஸ்கூட்டியருடன் வந்த அண்ணன் பக்கம் திரும்பினாள். சரி அப்பா, நான் போறேன், 2 நாள்ல மீண்டும் வர்றேன் என்றாள். அவர் சிரிக்க முயற்சித்தார். அது சிரிப்பு இல்ல, அது மறைக்கப்பட்ட குழப்பம். ரேகா ஸ்கூட்டியில் அமர முயன்றாள். மாமனார் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வை அவன் விருப்பமல்ல, அவன் மனசு கட்டுப்பாட்டை இழந்து பார்த்த பார்வை. அவன் உள்ளுக்குள் ஒரு குரல் அலறியது. இதை நிறுத்து! அவள் உன் மகன் காதலிக்கும் பெண். அவள் உன்னை அப்பா மாதிரி மரியாதை செய்தாள். ஆனா மனசு பக்கவாட்டில் வழுக்கி போயிருந்தது. அவள் சல்வார் பின்புறத்திலிருந்து அசைந்தபடி பின்னால் அவளது முதுகு ரேகையை மட்டும் காட்டியது. அது சாதாரணம். ஆனா அவர் மனசுக்கு அது சாதாரணம் இல்ல. அவர் பார்வையை விளக்க முயன்றார். கண் கீழே, பின் சுவர், தரை எல்லாத்தும் பார்த்தார். ஆனா மீண்டும் பார்வை அவளிடம் திரும்பி வந்தது. நான் என்ன ஆகிட்டேன்? அவர் மனசு பதறி நின்றது. வீட்டுக்குள் அமர்ந்தபோது நிம்மதி இருந்தவர். இப்போ அவரே தன்னை புரிய முடியாத நிலை. ரேகா கையை அசைத்தாள். போயிட்டு வர்றேன் அப்பா என்று சிரித்தாள். அந்த சிரிப்பு முழுவதும் மரியாதை, நம்பிக்கை. அவர் உள்ளம் அதை பார்க்க முடியவில்லை. அவன் ஒரு படி பின்னே நின்றார். காரணம், குற்ற உணர்ச்சி அவனை பிடித்தது. ஸ்கூட்டி மெதுவா ஒலியுடன் கிளம்பியது. மாமனார் அங்கேயே நின்றார். அவரது கண் காலியாகவும் அவரின் மனசு நிம்மதி இல்லாமலும் இருந்தது. அவன் மெதுவா தன் நெஞ்சை தொட்டு கொண்டார். இது நான் இல்லை. நான் இப்படி இருக்கவே கூடாத மனிதன். அந்த நாள் இரவு வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டனர். ஆனா மாமனாருக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. படுக்கையின் மேலே கிடக்கும்போது மனசு முழுக்க ரேகாவின் முகம், அவளின் சிரிப்பு, அவளோட பார்வை, அவள் பேசின மரியாதை. அவன் நினைக்க விரும்பவில்லை. ஆனா நினைப்பு நிற்கவே இல்லை. இது என்ன மாதிரியான எண்ணம்? அவன் தன்னையே கேள்வி கேட்டான். நான் ஒரு அப்பா வயசு. அவள் எனக்கு மரியாதை கொடுத்தாள். ஆனா நான். அவன் நெஞ்சை பிடித்து கொண்டான். பக்கத்து மெத்தைக்கு துண்டை தலையில் அழுத்தி, இது தப்பு தப்பு என்று மனசு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனா மனசு, கண், நினைவுகள் அது எதுவுமே கேட்கவே இல்லை போல. ஜன்னலை திறந்தார். காற்று வீசினது. அந்த குளிர் கூட அவன் உள்ளுக்குள்ள இருந்த தீயை கட்டுப்படுத்தவில்லை. மனசு ஓடி ஓடி சோர்ந்து போனது. எதுக்காக இப்படி ஆகுது எனக்கு? ராஜ் என் பையன். அவன் அவளை காதலிக்கிறான். நான் இப்படி நினைக்கக்கூடாது. இடையில் மனசு அமைதி குலைந்து கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவன் தன்னையே வெறுத்தான். காவடி, நானா இப்படி ஆகிட்டேன்? அந்த இரவு முடிவே இல்லாம போய்க் கொண்டே இருந்தது. காலை எழுந்ததும் மாமனார் கொஞ்சம் கவலையாக இருந்தார். அவர் கண்ணை யாரையும் நேராக பார்க்க முடியவில்லை. ராஜ் வீட்டைச் சுற்றி நடந்து கொண்டிருந்தார். ஆனா அவரது அப்பா மனநிலை அவனுக்கு தெரியவில்லை. அந்த காலை பொருட்கள் வாங்குவதற்காக மாமனார் மார்க்கெட்டுக்கு போக முடிவு செய்தார். வீட்டுக்குள்ள சும்மா இருந்தா என்னோட மனசு சும்மா இருக்காது என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டார். கார் எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு போனார். வழியிலே சூரியன் எழுந்து கொண்டிருந்தான். அது ஒரு சாதாரண நாள் மாதிரி தோன்றியது. ஆனா அவனுக்குள் ஒரு புயல். மார்க்கெட்டின் முன்பக்கம் கார் நிற்க வைத்தார். பைகள் தாங்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரது எண்ணத்தை நினைத்து அவரை வெட்கத்தில் கூனி குறுகிப் போனார். ஏதோ யோசனையில் நடந்து போய்க் கொண்டே இருந்தார். அவர் அப்போது நிமிர்ந்து பார்க்கும்போது திடீரென்று தூரத்தில் ரேகா. அவள் ஒரு வண்ண சல்வார் அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் இயல்பான அமைதி. அவள் கைப்பையில் காய்கறி பட்டியல் பார்த்து கொண்டிருந்தாள். மாமனார் நடந்து போய்க் கொண்டே இருக்கும்போது திடீரென்று அங்கே நின்று விட்டார். இப்போ நான் அவளை பார்த்தேன் என்றால் மனசு என்ன மாதிரி நினைக்கும் எனக்கு தெரியும். அவன் மூச்சை மெதுவாக இழுத்து கொண்டான். நான் இங்கிருந்து போயிடணும். கவனிக்காம இந்த இடத்தை விட்டு போயிடுவோம், அதுதான் சரி. அவன் ரேகாவை பார்த்தது கூட இல்லாத மாதிரி திரும்பி காரில் ஏறினார். ஆனா மனசு மட்டும் சொன்னது, என்ன இருந்தாலும் நீ அவளை பார்த்து விட்டாய். மாமனார் தன்னுள்ளேயே தோத்தவர் போல உணர்ந்தார். காரை ஓட்டி வீட்டுக்கு வரும்போது அவர் கைகள் சிறிது நடுங்கியது. அவர் மனதில் ரேகாவுடன் பேச வேண்டும் என்பதல்ல, ரேகாவை தவிர்க்க வேண்டும் என்பதே வலிமையானது. வீட்டுக்குள்ள நுழைந்ததும் ரேகாவை பற்றிய செய்தி ஒன்று எதிர்பார்த்த மாதிரி வந்தது. ராஜ் போனில் பேசிக் கொண்டிருந்தான். ரேகா, நான் பிறகு பிக்கப் பண்ணிடுறேன். மாமனார் எதுவும் சொல்லவில்லை. ரேகாவின் பெயர் வந்ததும் அவரது நெஞ்சு சின்ன சின்ன தட்டுப்படுகையில் துடித்தது. அவர் தன்னையே திட்டிக் கொண்டார். இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சும் மனசு கேட்கவில்லை. அவர் சமையலறைக்கு போய் தண்ணீர் குடித்தார்.
கண்ணாடியில் அவருடைய முகத்தை பார்த்தார். நான் இவ்வளவு பலவீனமா? நான் என்ன மாதிரியான மனிதன்? ரேகா வீட்டிலிருந்தா அவர் பேச முயன்றிருப்பார். ரேகா இல்லாததால் அவர் சற்று நிம்மதியாக இருந்தார். அந்த நிம்மதியும் தற்காலிகம்தான். ஏனெனில் மனசு அடுத்த சந்திப்புக்காக காத்திருக்கிறது. அவர் அதை நோயாக உணர ஆரம்பித்தார். இது மனம் விரும்புறது இல்லை. இது ஏதோ குழப்பம். அவர் தலையை சுவற்றில் சாய்த்து மனதை அமைதியாக்க முயன்றார். ஆனால் சும்மா இருக்க முடியவில்லை. மாமனார் ரேகாவை தவிர்க்க முடிவு செய்தார். பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அவள் என் பையனோட வாழ்க்கை. அவர் மனதில் முடிவு நிலைப்படுத்தினார். ஆனா மனது மனிதன் அல்ல. அதை கட்டுப்படுத்துவதற்கு கடினம். அடுத்த நாள் ரேகா வீட்டுக்கு வந்தாள். வாசலில் இருந்து அப்பா வந்துட்டேன் என்று மெதுவாகச் சொன்னாள். அது மென்மையான மரியாதை. அந்த மரியாதையில் அவரின் மனம் உடைந்து போயிற்று. மாமனார் உள்ளுக்குள், இது ஏதோ தப்பான ஆசை இல்லை, இது மனம் குழப்பத்தால வந்த மாயை என்று தன்னை விளக்கிக் கொண்டார். அவர் வெளியில் வரவில்லை. அவளை பார்க்கவே இல்லை. அவன் கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தான். ரேகா உள்ளே அறைக்கு சென்ற பின்னும் அவரது காதுகள் அவள் சிரிப்பு ஒலியை தேடியது. அவர் மெதுவாக சொன்னார், இது நானாக இருக்க வேண்டும். அவரது உள்ளத்திலிருந்து ஒரு வேதனை சுவாசம் எழுந்தது. அவர் மனதில் போராட்டம் இன்னும் முடிவடையவே இல்லை. ஒரு பக்கம் அவருக்கு ரேகாவை தினமும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அதை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த விஷயத்திலேயே அவருக்கு தெரிந்தது, நாம் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம். இதை எப்படி சரி செய்வது என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் நினைத்து கொண்டிருந்தது போல அவளும் வந்தாள். ரேகா வீட்டுக்குள் நுழைந்தாள். அவள் முகத்தில் வழக்கமான அந்த மரியாதை சிரிப்பு. மாமனார் அவளை பார்த்த உடனே மனசு தடுமாறியது. அவன் அவளை பார்த்து பேச வேண்டியது. ஆனா கண்கள் நேராக அவளை நோக்க பயந்தது. ரேகா தான் முதலில் பேசியாள். அப்பா, எப்படி இருக்கீங்க என்றாள் மெதுவாக. மாமனார் தன்னை கட்டுப்படுத்த முயற்சித்தார். நன்றாக இருக்கேன் மகளே என்று சொன்னார். ஆனா குரல் கொஞ்சம் குலுங்கியது. ரேகா அருகில் நாற்காலி வைத்தாள். இங்க உட்காருங்கப்பா என்றாள் மரியாதையோடு. அவளின் இயல்பான அக்கறை அவரை இன்னும் உள்ளுக்குள் பாதித்தது. அவள் அருகில் இருந்தால் மனசை கட்டுப்படுத்தவே கடினமாக இருந்தது. அதனால அவர் உடனே எழுந்து நின்றார். ரேகா, உனக்கு காஃபி குடிக்க பிடிக்குமாமா? ரேகாவும் எனக்கு மிகவும் பிடிக்கும் மாமா. ஆனா நான் இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் வீட்டில் என்று சொன்னால், இல்லம்மா, நீ நம்ம வீட்டுக்கு வந்து இருக்க, உனக்கு எதுவுமே கொடுக்காமல் அனுப்பக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துரு, நான் காஃபி எடுத்து கொண்டு வரேன் என்று சொல்லி அவர் கிச்சனுக்குள் போய்விட்டார். கிச்சனில் கோப்பை வைத்தபடி அவர் பெருமூச்சு விட்டார். அது ஓய்வா இல்லை, பயத்தில் வந்த சுவாசம். இவளிடம் நான் எப்படி பேச போறேன்? நான் என்ன மாதிரியான எண்ணங்களில் விழுந்துட்டேன்? இதெல்லாம் மனசில் ஓடியது. காஃபி தயார் பண்ணுவதற்கு அவர் அவருடைய மனைவியை அழைக்கவில்லை. ரேகாவுக்காக இவரை காஃபி தயாரித்தார். மேல் உள்ள பாசமா இல்லை, வேறு ஏதாவது என்பது அவருக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவர் காஃபி போடும் அந்த கேப்பில் தனது மனதை அமைதிப்படுத்தி கொண்டார். தனது பதற்றத்தை குறைத்து கொண்டார். அவர் மெதுவா மீண்டும் வர ரேகா சாதாரணமா அவரை பார்த்தாள். அவளுக்கு எதுவும் தெரியாது. அவன் கோப்பையை அவளிடம் கொடுத்தார். இந்தாம்மா காஃபி, இது புடியுமா என்று காஃபி கொடுத்தார். கைகள் தட்டும்போது அவருக்கு உள்ளே ஒரு அதிர்வு. ஆனா ரேகா அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் அமைதியாக உட்கார்ந்தனர். அவள்தான் உரையாடலை தொடங்கினாள். அப்பா, நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்கல்ல? அந்த வாக்கியம் மாமனாரை முழுக்க அதிர்ச்சி அடையச் செய்தது. என்னம்மா சொல்ற, என்ன நீ மார்க்கெட்ல பார்த்தியா? என்னப்பா, நீங்க நேத்து மார்க்கெட் வந்தீங்க தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட நீங்க பேசாம போனீங்க? என்கிட்ட பேச உங்களுக்கு பிடிக்கலையா? என்னை பார்த்து ஒரு நிமிஷம் கூட நிக்காம அப்படியே திரும்பி போயிட்டீங்க. மாமனார் நாற்காலியில் நிமிர்ந்திருந்தார். கோப்பை கையில் இருந்தது. ஆனால் அதை பிடிக்கிற கைகளே நடுங்கின. நீங்க என்னை மார்க்கெட்டில் பார்த்தியாமா? ரேகா சிரித்தபடி, ஆமப்பா, நான் பார்த்தேன். அவள் தொடர்ந்தாள். நீங்க என்ன பார்த்ததும் உடனே கிளம்பிட்டீங்களே, ஏன் பேசல? ரேகா அவரிடம் திரும்பவும் கேட்டாள். அந்த கேள்வி அவரின் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்ச்சியை நேராக தொடுந்தது. அவரால் நேராக பேச முடியவில்லை. அவரின் குரல் மெதுவாக நழுவியது. ரேகா, எனக்கு கண்ணுக்கு கொஞ்சம் குறைபாடு. தூரத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு சரியா அடையாளம் தெரியாதுமா. யாருன்னு அடையாளம் தெரியல. எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்லம்மா. அப்புறம் எப்படி தெரியும்? அதனாலதான்மா நான் யாருன்னு புரியாமல் கிளம்பிட்டேன். அது உண்மையில்லை. ஆனா அது சொல்லப்பட்ட மிக வலியான பொய். ரேகா சின்ன சிரிப்புடன், அப்பா, சரி, எனக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்தது. நீங்க என்னை பார்த்து பேச விரும்பலையோன்னு நினைச்சேன்.
அந்த வார்த்தை அவரை உள்ளுக்குள் சிதறடிக்கச் செய்தது. அப்படி எப்படி நான் நினைப்பேன் மகளே? உன்னை பிடிக்காம நான் இருக்க முடியுமா? ராஜ் உன்னை எப்படி காதலிக்கிறானோ அதைவிட கொஞ்சம் கூடுதலா நான் உன்னை மதிக்கிறேன். ரேகா தலைகுனிந்து சிரித்தாள். அவளுக்கு இது அப்பா பாசம் போலத்தான் தோன்றியது. ஆனா அந்த பாசத்தின் உள்ளே வெடிக்காத புயல் இருந்தது. அந்த உரையாடல் முடிந்த பின் மாமனார் தலைப்பை மாற்றினார். சரி, கல்யாண விஷயம் இப்போ சீக்கிரம் முடிவு பண்ணணும். ரேகா முகத்தில் வண்ணம் மாறினது. அவளுக்கு மகிழ்ச்சியும் சிறிய பயமும். அப்பா, நாங்கள் சொல்லின மாதிரி எளிமையா வைத்துக்கலாமா? அவள் மெதுவாக கேட்டாள். ஆம் மகளே, உனக்கு கனவு எதுவோ அது சரி. அவர் பெண்ணை பார்த்தபோது அவரது கண்களில் கண்ணீரும் வெட்கமும் கலந்திருந்தது. அதை ரேகா அன்பு என நினைத்தாள். அவர் தனது மனைவிக்கும் ராஜ்க்கும் சொன்னார், இந்த வாரமே ரேகா வீட்டுக்கு போய் திருமண தேதி முடிவுபடுத்தலாம். அவரது குரல் நம்பிக்கையோடு இருந்தது. ஆனா உள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அடுத்த நாள் அவர்கள் ரேகா வீட்டுக்கு சென்றார்கள். அறையில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். ரேகாவின் அப்பா சொன்னார், நீங்க சொன்ன மாதிரி நாம் கூடிய விரைவில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களுக்கும் மகிழ்ச்சிதான். தேதியும் முடிவுக்கு வந்தது. ரேகா மனதில் நிம்மதி. ராஜ் மகிழ்ச்சியில் பேச முடியாமல் இருந்தான். ஆனா ஒரே ஒருவரின் மனசு மட்டும் முழுக்க இருள் நிறைந்திருந்தது. அவர்தான் மாமனார். திருமண நாள் வந்தது. மண்டபம் மலர்களால் நிரம்பியது. கோலங்கள், பாட்டு, குடும்ப மகிழ்ச்சி. ராஜ் ரேகாவின் பக்கத்தில் நின்றான். அவனது கண்களில் முடிவில்லாத பாசம். ரேகாவும் புன்னகையுடன் புதிய வாழ்க்கைக்கு தயாராக இருந்தாள். மாமனார் தூரத்தில் நின்று பார்த்தார். அவரது கண்களில் சிரிப்பு போல தெரிந்தது. ஆனா அந்த சிரிப்பின் உள்ளே மனக்காயம், குற்ற உணர்ச்சி, வெடிக்காத சொல்லாத உணர்வு மூச்சை நெரித்தது. நிச்சயதார்த்த சங்கீதம் ஒலித்தது. தாலி ரேகாவின் கழுத்தில் தொங்கியது. அந்த நொடியே ராஜ் மற்றும் ரேகாவின் வாழ்க்கை இணைந்தது. மாமனார் கண்களை மூடினார். இவள் என் மகனின் வாழ்க்கை. இப்போப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கூட நினைக்கக்கூடாது. அவரது உள்ளம் தனி யுத்தம் நடத்தி கொண்டிருந்தது. வாழ்த்து சொல்ல அவர் முன்னே வந்தார். ரேகா மரியாதையுடன் அப்பா என்று சொன்னாள். அந்த வார்த்தை அவரை முழுக்க உடைத்து விட்டது. ஆனா முகத்தில் ஒன்றும் தெரியாத சிரிப்பு. திருமணம் மகிழ்ச்சியாக முடிந்தது. ஆனால் சோகத்தின் விதை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே போடப்பட்டது.